பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களை பார்க்கக்கூடிய முதல் சந்திப்பு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்ணீரா திரைப்படத்தின் குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல அவங்க சிஸ்டர் பேசும்போது பாவம் அவங்க வீட்டுக்காரர் தான் டைரக்டர், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஹீரோ. பாவம் யாரோ ஒருத்தர் மாதிரி அவ்வளோ அழகாக பேசினாங்க. மைண்டை வேறு டைவெர்ட் பண்ணுறதா சொன்னீங்க இல்லையா? நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னொரு தங்கச்சி பாப்பா, இன்னொரு தம்பி பாப்பா அப்படி ஒன்று ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். பட் அதை தாண்டி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் அந்த ப்ரொடியூசரு அந்த ப்ரொடக்ஷன்லேயும் போயிடலாம். இவர் நான் உள்ளே நினைஞ்சாலே பார்த்து ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை ஆகிற மாதிரியே இருந்தார் ஹீரோ. சரி ஓகே, ஏதோ ஹீரோவுடைய நண்பராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் தான் டைரக்டர், ப்ரொடியூசர்னு. ஆனால் ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்லேயே பாருங்கள், படத்தை முடித்து அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டையும் முடித்து அதுக்கான ஆடியோ லான்ச்சு சீக்கிரம் ரெடி பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல முடியாது, 3வது பார்ட்டு கூட அவங்க பையனை வச்சு கூட முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதில் பெரிய நன்றி என்ன சொல்லணும்னா, மலேசியாவில் முழுக்க படம் பண்ணி அதை சவுத் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற போது கண்டிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ் திரையுலகம் உங்களை வருகன்னு வரவேற்கிறது. அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. மலேசியா ரொம்ப அழகான ஊர். உண்மையிலே அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மலேசியாவில் பினாங்கா இருக்கட்டும், லங்காவியா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனாலுமே நம்ம ஊருக்கு போன மாதிரி தான் இருக்கும். அங்கே மலேசியாவுக்கு போன மாதிரி ஒரு ஃபாரினுக்கு போகிற மாதிரி ஃபீலே இருக்காது. எல்லாம் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை எல்லாம் நம்ம மக்களே பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் மலேசியா போயிட்டு வந்தேன்றக்காக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு கை தட்டுவீங்கன்னு நினச்சேன். நான் நேற்று வந்த ஊரில் இருந்து. அதனால் அடிக்கடி போகிற ஊர். ரொம்ப அழகாக நம்ம தென்னிந்திய கலைஞர்களை அதிக நிகழ்ச்சிகள் கூப்பிட்றதும் சரி, அதிக படப்பிடிப்பு அவங்களுடைய சொந்த பந்தங்கள் மாதிரி அழகாக பார்த்துக்கிற ஊர் சிங்கப்பூர், மலேசியா மக்கள். அதற்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்களும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்களோட சேர்ந்து இந்த விழாவை கொண்டாட வந்திருக்கீங்க மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட், அப்புறம் நிறைய இங்கே டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணம். ஏன்னா ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா இந்த மாதிரி ஃபாரின் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இங்கே தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் பண்ணுறது அது மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய ஒரு லட்சியம். அது இன்னைக்கு நினைவாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மிஸ்டர் ஹரி உத்ரா சார் அண்ட் ஓஸ்டோ பாலா சார். தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் அஸ் இன் டு இந்தியன் சினிமா. நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை. அண்ட் தேங்க்யூ டு கண்ணீரா டீம். நாங்கள் பாதி பேர் தான் வந்திருக்கோம், மீதி பேர் ஸ்டில் இன் மலேசியா, வர முடியல. வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள். அண்ட் தேங்க்யூ டு த டிரெக்டர் அண்ட் கோ ப்ரொடியூசர் கதிரவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எழுதின கதையை நம்பி அது ஒரு அழகான படமாக்கி இப்போது தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொல்லணும். அது என்னோடய பொண்ணு ஆதிரா. ஏன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு கழிச்சு தான் அவள் பிறந்தா. ஸோ மீன்வால் மைண்டை டைவெர்ட் பண்ணலான்னு சொல்லி தான் கதை எழுத ஆரம்பித்தேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட், கண்ணீரா. ஸோ கதை எழுதி படம் போயிட்டுருக்கிறப்போ ஐ காட் ப்ரெக்னென்ட், கன்சீவ் ஆகிட்டேன். அப்போது நான் கோ டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ கதிர் சொன்னாங்க, நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஷூட் செட்டு டயர்டிங்காக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தனியாலாம் போய் ஷூட் பண்ணுறது கஷ்டம் இல்லை அப்படின்னா, நான் இப்போ 2 பேராக இருக்கேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவாக ஒரு எனர்ஜி இருக்குது, எக்ஸ்ட்ராவாக ஒரு சக்தி இருக்குது. ஸோ ஹவு கேன் ஐ பி வீக்கர் தென் எனி டைம் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு தென் வி சம்ஹவ் கண்டினியூ த ஷூட். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை டாட்டர் for being the strength and giving me the endurance to complete the shoot. And அவங்க இன்னைக்கு வரல, மலேசியாவில் இருக்காங்க. ஸோ I would like to dedicate this very special moment to her. And இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். And thank you universe for making this happen. Thank you very much.